ஹாய் ஹலோ. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாவெண்டர் கலர் லைட் லாவெண்டர் கலர் ப்ளவுஸு ஃபுல்லாக சில்வர்லேயே ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. அக்கா எனக்கு ஃபுல்லாக சில்வர்லேயே ஒர்க் வேணும், சில்வர் அண்ட் ஒயிட் பீடு, கோல்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கூட கேட்டேன், என்னம்மா ரொம்ப லைட்டாக இருக்குது சில்வரில் ஒர்க் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லைக்கா எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், எனக்கு கோல்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப ஒரு அரை மனசோட தான் இந்த ஒர்க் பண்ணோம். என்னடா சில்வர்லேயே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில்வர் பீட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து ஸ்பேட் ஆயிரும். கோல்டு கூட கொஞ்ச நாள் இருக்கும். ஆன்டிக் வந்து எப்போவுமே நல்லா பர்மனெண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நாள் இருக்கும் ஆன்டிக் பீட்ஸு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க் பண்ணிட்டோம். ரொம்ப கொஞ்சம் வந்து சிம்பிளாக வந்து பேக்கில் வந்து சிம்பிளாக பட்டைக்கோடு மாதிரி கொடுத்துட்டு திலகம் ஷேப் கொடுத்துட்டு ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து சின்ன செக்குடு வந்து ட்ரேஸ் பண்ணி செக்குடு டிசைன் போட்டு மேலே வந்து நல்ல பெரிய செக்குடு ட்ரேஸ் பண்ணி போட்டுட்டு உள்ளெல்லாம் வந்து 4 mm 5 mm வந்து பீட்ஸ் கட்டி ஃபுல்லாக சுற்றி சூரியன் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கு தான் அவங்க கேட்டுதாங்க. நம்ம பேஜில் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம ரெகுலராக போட்டிருப்போம். ஆனால் கோல்டுலேயும் ஆன்டிக்லேயும் போட்டிருப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே சில்வர்லேயும் ஒயிட் பீடு முத்து பீட்லேயும் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஹேங்கிங் கட்டி லாவெண்டர் கலர் சாரியே சேம் கலர் சாரின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக ஹேங்கிங் கட்டி ஃபினிஷ் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரியே உங்களுக்கும் நீட்டாக அழகாக ஒர்க்லாம் வேணும்னா எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய், see you.